எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போடக்கூடாது, அதே சமயம் கையில் இருக்கிற காசும் கரையக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்கள்? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த 10 காய்கறிகள் உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைக்க போகுது. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில். வீடியோவோட கடைசியில் ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது புடலங்காய், அதாவது ஸ்னேக் கார்ட். இந்த புடலங்காயில் 90% வெறும் தண்ணி தான் இருக்குது, கலோரி ரொம்ப கம்மி. இந்த புடலங்காய் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை சீராக வச்சுருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ரொம்ப சிறந்த உணவு. இது தவிர விட்டமின் சியும் நார்ச்சத்தும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற இம்யூனிட்டியும் அதிகப்படுத்துது, அதே மாதிரி மலச்சிக்கலையும் இது குறைக்குது. இதை நீங்கள் பொரியலாவோ கூட்டாவோ வச்சு நீங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் உங்களுக்கு 1 கிராம் கூட சதை போடாது. ரெண்டாவது, எல்லா சீசன்லேயும் ரொம்ப மலிவாக கிடைக்கிற முட்டைக்கோஸ். இதில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 1 கப் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப ஃபில்லான மாதிரி சீக்கிரமாக பசி எடுக்காது. அதனால இது மலச்சிக்கல் பிரச்சனையை தடுத்து செரிமானத்தை ரொம்பவே சீராக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதய நோய், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வரதெல்லாம் இது ரொம்பவே தடுக்குது. மேலும் சரும பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது சரி பண்ணுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப வேக வைக்காமல் சாப்பிட்றது இன்னும் நல்லது. 3வது இடத்துல இருக்கிறது வெண்பூசணி, அதாவது ஆஷ்கார்ட். இந்த வெள்ளை பூசணி பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை 0 கலோரி காயின்னு கூட சொல்லலாம். இதை காலையில் வெறும் வயிற்றுல ஜூஸ் போட்டு குடித்தா தொப்பை இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். இதில் இருக்கிற பொட்டாசியம் உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிடும். இது தவிர இது பாடி ஹீட்டை குறைக்குது, வயிற்று புண்ணை கம்மி பண்ணுது, அதே மாதிரி பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. 4வது இடத்துல இருக்கிறது முள்ளங்கி. இது வெயிட் லாஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா இது மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது. அதாவது நீங்கள் சாப்பிட்ற இந்த முள்ளங்கி சாப்பிட்டதுமே டக்குன்னு எனர்ஜியாக மாறிடும், கொழுப்பாக உடம்புல தங்காது. இந்த முள்ளங்கி ஃபேட்டி லிவருக்கும் ரொம்பவே நல்லது, அதாவது கல்லீரலில் கொழுப்பை தங்க விடாது. அதே மாதிரி பொட்டாசியம் அதில் அதிகமாக இருக்கிறதுனால ஹை பிளட் ப்ரெஷரையும் இது குறைக்குது, கான்ஸ்டிபேஷனையும் கட்டுப்படுத்துது. 5வது பார்க்க போகிறது சுரக்காய், அதாவது பாட்டில் கார்ட். இது வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுரக்காய் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இதில் இருக்கிற நீர்ச்சத்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், அதே சமயம் உங்கள் ஸ்கின்னையும் ஷைனிங்காக வச்சுக்கிறோம். இது பாடி ஹீட்டையும் கம்மி பண்ணும், செரிமானம், மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி பண்ணும். இதயத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய நோய்கள் வர்றதையும் இது தடுக்கும். இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறனால சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். 6வது நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய். என்னது கத்திரிக்காய் வெயிட் லாஸ்க்கா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கத்திரிக்காயில் சஃபோனின் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. அது உடம்புல கெட்ட கொழுப்பை சேர விடாமல் அது தடுக்கும். ஆனால் இதை நிறையா எண்ணெய் ஊற்றி சமைக்காமல் சுட்டோ இல்லைன்னா ஆயில் கம்மி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு. இதில் அயன் அண்ட் காப்பர் ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால சிவப்பணுக்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தி ரத்த சோகையை தடுக்கும். இதில் நசூனின் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால பிரெயின் செல்லுக்கு இது ரொம்பவே நல்லது. 7வதாக கீரை வகைகள். வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு கீரைக்கட்டை வாங்கி நீங்கள் சமைச்சிங்கன்னா ஒரு குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கலாம். முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது இதில் அயன், கால்சியம் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நேரம் எனர்ஜி கொடுக்கும், அதனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8வதாக நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய், அதாவது ரிச் கார்ட். இதில் கலோரியும் கொழுப்பும் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவு. இதில் இருக்கிற செல்லுலோஸ் உங்கள் செரிமானத்தை சீராக்கும். இது பாடி ஹீட்டையும் கம்மி பண்ணுது, மலச்சிக்கலையும் தடுக்குது, அதே மாதிரி இதில் அயன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகையையும் கட்டுப்படுத்துது. இதில் இன்சுலின் போன்ற சில சத்துக்கள் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்பவே நல்லது. இப்போது 9வது நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய். இதில் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பசியை ரொம்ப நேரம் இது கட்டுப்படுத்தும். இது தவிர இதில் விட்டமின் சி, கே, பொட்டாசியம் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை ரொம்பவே சீராக வச்சுக்கிறோம், அதனால இதயத்துக்கு இது ரொம்பவே நல்லது. விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பாட்டுக்கு பதிலாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் தெரியும். 10வது இடத்துல இருக்கிறது கோவக்காய். இந்த கோவக்காய் நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது, ஆனால் இதில் இருக்கிற என்சைம்ஸ் பாடியில் இருக்க மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் வாரத்தில் 2 நாள் இந்த கோவக்காயை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத சதையெல்லாம் காணாமல் போயிடும். பார்த்தீங்களா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதிக காசு செலவு பண்ணி வெளிநாட்டு காய்கறிகளை வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஊர் சந்தையில் கிடைக்கிற இந்த 10 காய்கறிகளே போதும். அந்த முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இந்த காய்கறிகள்லாம் சமைக்கும் போது மசாலாவையும் எண்ணெயும் கொஞ்சம் கம்மி பண்ணி சமைச்சாதான் முழு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.